101ஆம் அத்தியாயம். நாகக்கரட்டியிலிருந்து முன்னிரவுக்குள் யானைகள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டன. இரளிமேட்டின் பக்கம் யானைகள் ஏறவே இல்லை. ஏனெனில் அந்த பக்கம் இருந்துதான் காட்டெருமைகள் இறங்கி வந்தன. விரட்டப்பட்ட யானைகள் காரமலையின் வலது புறமும் இடது புறமாக சிதறி ஓடின. பள்ளத்தாக்கின் இறுதி பகுதியில் நின்றிருந்த யானைகளில் ஒரு பகுதி மட்டும் மீண்டும் வேந்தர் படையின் பாசறைக்கு திரும்பியுள்ளது. ஆனால் தளபதி உச்சங்காரி என்ன ஆனான் என தெரியவில்லை. நாகக்கரடெங்கும் பரம வீரர்களின் உணர்ச்சி பேரொளி இடைவிடாது கேட்டது. போர் முடிவுற்றவுடன் அங்கு இருக்கும் குடிலில் வந்து ஆயுதங்களை வைத்துவிட்டு உணவு அருந்திய பிறகு இரளிமேட்டில் இருக்கும் பாட்டாப்பிரைக்கு போவார் தேக்கன். ஆனால் இன்று குடிலுக்கு வந்தவர் ஆயுதங்களை வைத்துவிட்டு சற்றே தலை சாய்த்து படுத்தார். வீரன் ஒருவன் களையத்தில் கொண்டு வந்த கஞ்சியையும் குடிக்கவில்லை. சிறிது பொழுதாகட்டும், இங்கு வைத்துவிட்டு போ என்று சொல்லிவிட்டார். இருள் கவியத் தொடங்கி நெடுநேரமான பிறகு தேக்கனை தேடி முடியன் வந்தான். பரம்பு ஆசானுக்கென்று அமைக்கப்பட்டிருந்த தனி கூடாரத்தில் அவர் படுத்திருந்தார். முடியன் வந்த பிறகுதான் எழுந்து அமர்ந்தார். முடியனின் பார்வை களையத்தை நோக்கி போனபோதுதான் கஞ்சியை எடுத்து குடிக்கத் தொடங்கினார். தேக்கனின் உடல்நிலை என்ன பாடுபடுகிறது என்பதை முடியனால் உணர முடிந்தது. ஆனாலும் அவர் போர்க்களத்தில் நிற்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றைய நாள் உணர்த்தியது. தேக்கன் சொன்ன வழிமுறைப்படி உத்தியை வகுத்திராவிட்டால் பரம்புக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பு அளவிடற்கரியதாக இருந்திருக்கும். ஆனால் அது நிகழாமல் தடுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் பரம வீரர்கள் அதிக இழப்பை கண்ட நாள் இதுதான். நண்பகல் பொழுதில் வேந்தர் படை மிகுந்த ஆவேசத்தோடு தாக்கி முன்னேறிய போது பரம்பு படை தற்காப்பு போரை நடத்த வேண்டிய நிலை இருந்தது. அந்நிலையில் பரம்பு படைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அது பற்றி ஆசானிடம் பேச இரளிமேட்டில் இருக்கும் பாட்டாப்பிரையை நோக்கி சென்றான் முடியன். ஆனால் தேக்கன் ஓய்வெடுப்பதற்காக இன்று தனது குடிலிலேயே இருக்கிறார் என்ற செய்தியை அறிந்ததும் பாட்டாப்பிரைக்கு செல்லாமல் பாதியிலேயே திரும்பி இங்கு வந்து சேர்ந்தான். இதுவரை நடந்த 4 நாள் போரிலும் வேந்தர் படையின் எண்ணிக்கையை சரி பாதிக்கு மேல் குறைத்துள்ளோம். ஆனால் நமது படையின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. இதே நிலையில் இந்த போரை நீடிக்க முடியாது. வேறு திட்டங்களுக்கு நாம் சென்றாக வேண்டும் என்றான். எனது சிந்தனையும் அதை நோக்கித்தான் இருக்கிறது என்றார் தேக்கன். அப்போது இரவாதன் உள்ளே நுழைந்தான். இருவரையும் தேடி பாட்டாப்பிரைக்கு போனவன் அங்கு இல்லை என்பதறிந்து இங்கு வந்து சேர்ந்தான். முதலில் அவன் வந்துள்ள செய்தியை கேட்டறிந்த பிறகு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று இருவரும் பார்வையிலே முடிவு செய்தனர். பரம்பு படை பெருவெற்றியை ஈட்டிய நாளில் அதற்குரிய முழு மகிழ்வோடு இருந்தது இரவாதனின் முகம். தான் வந்துள்ளதன் காரணத்தை அவன் சொன்னான். நான் இன்று மூஞ்சலை முழுமையாக பார்த்தேன். முடியனும் தேக்கனும் இரவாதனை கூர்ந்து பார்த்து தொடங்கினர். நேற்றைய போரில் முடியனும் இரவாதனும் மூஞ்சலை நெருங்கினர். அப்போதுதான் முரசின் ஓசை கேட்டு போர் முடிவுற்றது. ஆனால் இன்றைக்கு வேந்தர்களின் படை மொத்தமும் கீழிறங்கி பரம்பு படையை சூழ்ந்து முற்றுகையிட்ட தாக்குதலை நடத்தியது. மிக சிறிய படைதான் மூஞ்சலை காத்து நின்றது. தேக்கனின் திட்டப்படி இரவாதனின் குதிரைப்படை முற்றுகையை உடைத்து கொண்டு வெளியேறி மூஞ்சலை அடைந்தது. அங்கு எண்ணிக்கையில் குறைந்த கவச வீரர்களும் அகப்படை வீரர்களும் காத்து நின்றனர். சின்னஞ்சிறு படை காத்து நின்றதால் மூஞ்சலை முழுவட்டமடித்து தாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டான். ஆனால் இரவாதனின் குதிரைப்படையும் சிறியதாக இருந்ததால் அவனால் உள்நுழைய முடியவில்லை. ஆனால் மூஞ்சலின் தன்மை முழுமையும் அவனால் கவனித்தறிய முடிந்தது. முடியனிடமும் தேக்கனிடமும் விளக்கினான். நேற்று மூஞ்சலை சுற்றி 10,000 வீரர்களை கொண்ட பெரும்படை இருந்தது. நாம் அதன் அருகில் சென்றாலும் அதன் தன்மையை முழுமையாக பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்று அப்படியல்ல. மிக குறைந்த வீரர்களே இருந்தனர். அவர்கள் மூஞ்சலை அமைந்துள்ள விதத்தை, அதை பாதுகாத்த செய்யப்பட்டுள்ள ஏற்பாட்டையும் முழுமையாக என்னால் பார்க்க முடிந்தது என்றான். மருந்து தேய்க்கப்பட்டு காய்ந்த வாழை மட்டையொன்றை அருகில் இருந்த விளக்கின் சுடரில் தேக்கன் வைத்தான். நெருப்பு சட்டென பற்றியது. போதுமான அளவுக்கு அதை எரியவிட்டு விலா எலும்போடு எரிமட்டையை அமுக்கி தேய்த்தான். கன நேரத்தில் கருகி திரிந்தது. தேய்த்த விரல்களின் வழியே புகை வெளியேறிப்படியே இருக்க சதையின் மேல் போதுமான சூட்டோடு மருந்து அப்பி உள்ளிறங்கியது. தேக்கனின் இந்த செயலை பார்த்தபடியே இரவாதன் தொடர்ந்தான். மூஞ்சலை உடைக்க நமது புதிய திட்டம் வேண்டும். என்ன செய்யலாம்? சிறிதும் இடைவெளியின்றி இரவாதன் சொன்னான். அரிமான்களை உள்ளிறக்க வேண்டும். அதிர்ந்தான் முடியன். சற்றே சிரித்தான் தேக்கன். இளவயது என்பதால் சட்டென கேட்டுவிட்டாய். ஆனால் அதற்கு வாய்ப்பேதும் இல்லை. வேறு என்ன செய்யலாம் என்று சொல். இடர் மிகுந்த நேரத்தில்தானே அவர்களை களமிறக்கலாம் என்று சொல்கிறேன் என்று இரவாதன் தொடர்ந்தபோது முடியன் சொன்னான். தேக்கனின் சொல்லை பணிந்து கேள். இப்போது தேக்கன் முடியனை பார்த்தான்.
தேக்கன் பயன்படுத்திய ஈட்டி ஓரத்தில் சாய்ந்து வைக்கப்பட்டிருந்தது. கண்களை விலக்கி தாழ்த்தி கொள்வதன் மூலம் எவ்வளவு உணர்வுகளை கடத்திவிட முடிகிறது. முடியனின் சொல்லை ஏற்றுக்கொண்ட இரவாதன் அடுத்து கேட்டான். சரி, திரையர்களையாவது உள்ளிருக்கலாமே. ஏன், நம்மால் முடியாது என்ற முடிவுக்கே வந்துவிட்டாயா எனக் கேட்டான் முடியன். மூஞ்சலை தகர்த்தெறியவும் அழித்தொழிக்கவும் நம்மால் முடியும். ஆனால் உள்ளே நுழைந்து நீலனை மீட்டி வெளிவருவதற்கு கூடுதல் ஆற்றலும் தெளிவான திட்டங்களும் பலவிதமான தாக்குதல் முறைகளும் ஒருங்கிணைத்தலும் வேண்டும். ஏன்? ஏனென்றால் மூஞ்சல் அமைக்கப்பட்டுள்ள விதம் அப்படி. மணற்பரப்பில் பள்ளம் பறித்தால் மறுகணமே சுற்றியுள்ள மணலெல்லாம் சரிந்து மூடிக்கொள்வதைப் போல் அதை வடிவமைக்கப்பட்டிருந்தனர். அதன் பின்பகுதியில் கவச வீரர்களின் அணிவகுப்பு நிற்கிறது. அவர்களுக்கு பின் மீண்டும் ஆயுதங்களின் சுவர், பிறகு வீரர்கள் என்று 3 அடுக்கு இருக்கின்றன. இந்த சுவரை எந்த இடத்தில் தகர்த்தாலும் மறுகணமே அருகில் பின்னப்பட்டு இறுகியிருக்கும் ஆயுத சுவர் விரிந்து கொடுத்து தகர்க்கப்பட்ட இடத்தை மறைத்து நிரப்பிவிடும். அதே போல வீரர்களை வீழ்த்தினாலும் அருகில் கோத்து நிற்கும் வீரர்கள் அந்த இடைவெளியை உடனே நிரப்புவர் என்று சொன்னவன் முடியனை பார்த்து கேட்டான். நேற்றைய போர் நாம் மூஞ்சலை நெருங்கியவுடன் முடிவுற்றது. நான் அந்த இடம் நீண்ட நேரம் நின்றேனே, கவனித்தீர்களா? ஆமாம், இவ்வளவு அருகில் வந்தும் பயனில்லாமல் போய்விட்டதே என்ற தவிப்பில் நின்றிருந்தாய். ஆமாம், எல்லோரும் அப்படி நினைக்க வேண்டும் என்பதால் தான் நீண்ட நேரம் நின்றிருந்தேன். ஆனால் எனது நோக்கம் வேறொன்றாக இருந்தது. போரிட்டு கொண்டிருந்த போது மூஞ்சலை சுற்றி பெரும் எண்ணிக்கையில் வீரர்கள் இருந்தனர். தேர்களும் குதிரைகளும் இங்கும் அங்குமாக நின்றிருந்தன. ஆனால் போர் முடிவுற்ற முரசின் ஓசை கேட்டதும் வீரர்கள் தங்களின் பாசறைக்குள் திரும்பத் தொடங்கினர். அப்போது செய்வதறியாது தன்மையில் சற்று கூடுதல் நேரம் அங்கு நின்றேன். காரணம், மூஞ்சலுக்குள் எத்தனை கூடாரங்கள் எந்த தன்மையில் அமைக்கப்பட்டுள்ள என்பதை தெளிவாக பார்க்க வேண்டும் என்பதால் தான் அப்படி செய்தேன். மூஞ்சலை தெளிவாகவும் பார்த்தேன். 12 கூடாரங்கள் இருந்தன என்றான். தெரிந்த எண்ணிக்கையைத்தான் அவன் சொல்கிறான் என்பதால் முடியனின் பார்வையில் வியப்பேதும் இல்லை. தேக்கனோ மருந்து தேய்த்தப்பட்ட அடுத்த வாழை மட்டையை எடுத்து சுடரில் காட்டி பற்ற வைத்தான். அப்போது இரவாதன் சொன்னான். இன்றைக்கு பார்த்தபோது 15 கூடாரங்கள் இருந்தன. சுடரை நோக்கி இருந்த தேக்கனின் பார்வை இரவாதனை நோக்கி திரும்பியது. அவனது கண்ணுள் சுடரின் முனை சுழன்று கொண்டிருந்தது. முடியனோ வியப்போடு அவன் சொல்ல வருவதை கவனித்தான். இரவாதன் சொன்னான். அவை உண்மையான கூடாரங்கள் அல்ல. நூற்றுக்கணக்கான படைவீரர்கள் உள்மறைந்திருக்கும் பொய் கூடாரங்கள். அந்த வகை கூடாரங்கள் சிறியதும் பெரியதுமாக நிறைய இருக்கின்றன. பாதி எரிந்த மட்டையை விலாவெலும்பில் தேய்த்தபடி தேக்கன் கேட்டான். அரிமான்களையும் திரையர்களும் இல்லாமல் மூஞ்சலை உடைத்து நீலனை வெளிக்கொண்டு வர நீ சொல்லும் உத்தி என்ன? இரவாதனின் கண்கள் அகல விரிந்தன. பரம்பு ஆசான் இந்த போரில் இலக்கை அடைவதற்கான உத்தியை பற்றி தன்னிடம் ஆலோசனை கேட்கிறார் என்றதும் உடலெங்காம் உற்சாகம் பீரிட்டது. நீண்ட தன் 2 கைகளையும் விரித்தபடி சொல்லத் தொடங்கினான். மூஞ்சலை ஒரு குழு ஓர் இடத்தில் உடைத்து முன்னேற முடியாது. ஒரே நேரத்தில் 3 திசைகளிலும் உடைத்து உள்நுழைய வேண்டும். அப்போதுதான் அவர்களின் சங்கிலி தொடர் காப்பு முறையை செயலிழக்கச் செய்ய முடியும். அதே நேரத்தில் பொய் கூடாரங்களை நோக்கி குறிவைத்து தாக்க வேண்டும் என்று சொன்னவன் அம்பு ஒன்றை எடுத்து தரையில் கீறி மூஞ்சலின் வரைபடத்தை உருவாக்கினான். 3 திசைகளிலிருந்தும் மூஞ்சலை ஒரே நேரத்தில் தாக்கி முன்னேறுவோம். முடியன் இடதுபுறமும் உதிரன் வலதுபுறமாக மூஞ்சலின் தடுப்பரணை உடைக்கட்டும். நான் நேர்கொண்டு தாக்கி உள்நுழைகிறேன். மற்ற இருவரும் மூஞ்சலை உடைத்த இடத்திலிருந்து உள்நுழையாமல் ஆயுதங்களாலும் வீரர்களாலும் காக்கப்பட்டு கொண்டிருக்கும் வட்ட வடிவ வெளிப்புற சுவரை முற்றிலும் அழிக்கும் வேலையை செய்ய வேண்டும். நான் எனது குதிரை படையோடு உள்நுழைகிறேன். உள்ளே நுழைந்ததும் எனது படை 3ஆக பிரியும். பிடரிமான் தலைமையிலான பிரிவு பொய் கூடாரங்களில் உள்ளவர்களை மட்டும் தாக்கும். கரணி தலைமையிலான பிரிவு உள்ளுக்குள் காத்து நிற்கும் அகப்படை வீரர்களை மட்டும் தாக்கும். எனது தலைமையிலான பிரிவு நீலனின் கூடாரத்தை நோக்கி முன்னேறி அவனை மீட்கும். இந்த தாக்குதலின் போது எதிரிகளின் முழு கவனமும் மூஞ்சலை நோக்கி குவியாமல் இருக்க மூஞ்சலை விட்டு மிக தள்ளி களத்தின் மைய பகுதியில் வலிமை மிகுந்த தாக்குதலை தேக்கனும் ஈங்கையனும் நடத்த வேண்டும் என்றான். ஓரளவுக்கு சரியான திட்டம்தான். இதில் இருக்கும் பிழை என்ன? இதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல் என்ன என்று கேட்டான் தேக்கன். பிழை ஏதும் இருப்பதாக நினைக்கவில்லை. சிக்கல் என்பது பிடரிமானும் கரியினியும் இந்த திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கூடாரத்தை சுற்றி காத்து நிற்கும் கவச வீரர்களை தாக்கும் பொய்க்கூடாரங்களில் குவிந்திருக்கும் வீரர்களை தாக்கவும் இருவேறு தாக்குதல் உத்திகளை பின்பற்ற வேண்டும். அதற்கான தெளிவான பயிற்சி வேண்டும் என்றான் இரவாதன். முடியன் சொன்னான். உதிரன் விற்படை மூஞ்சலை விட்டு மிக தள்ளி நின்றால்தான் எதிரிகளின் பெரும் படை மூஞ்சலை விட்டு விலகி நிற்கும். அவர்களின் கவனமும் 2 கூறாக பிரிந்திருக்கும்.
எனவே உதிரனை வெளியில்தான் வைத்திருக்க வேண்டும் என்றான். சரி, அப்படியென்றால் ஈங்கையனின் தலைமையிலான படையை மூஞ்சலின் வலதுபுற தாக்குதலுக்கு பயன்படுத்தலாமா என கேட்டான் இரவாதன். போரில் யாரை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் என்று சொல்லியபடி அடுத்த வாழை மட்டையை எடுத்தான் தேக்கன். முடியனோ தேக்கன் சொல்ல போவதை கேட்காமல் தரையில் வரையப்பட்ட வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தான். இரவாதனோ தேக்கன் ஏன் இப்படி சொல்கிறான் என்ற வியப்போடு அவனை பார்த்தான். தேக்கன் சொன்னான், இத்தனை நாள் போரிலும் ஈங்கையன் சொல்லிக் கொள்ளும்படியான எந்த தாக்குதலையும் நடத்தி முன்னேறவில்லை. படைக்கு தலைமை ஏற்று முன்னேறுவதற்குரிய பயிற்சியும் ஆற்றலும் அவனுக்கு இல்லை என நினைக்கிறேன். சற்றே வியப்போடு இரவாதன் கேட்டான். சோழப்படையை வீறு கொண்டு தாக்கி அழித்தவன் என்று அவனையும் அவனுள் உள்ள வீரர்களையும் பற்றி நீலனும் உதிரனும் சொன்னார்களே. இருக்கலாம். அது தாக்குதல் போர் என்பதால் அவர்கள் பெரும் வீரத்தை வெளிப்படுத்தி எதிரியை ஓடச் செய்திருக்கலாம். ஆனால் படைப்பிரிவினோடான முன்னேறும் போர் என்பது அவர்களுக்கு வசப்படவில்லை என நினைக்கிறேன் என்றான் தேக்கன். வரைபடத்திலிருந்து கண்களை அகற்றாமலேயே முடியன் சொன்னான். தேக்கனும் ஈங்கையனும் பின்களத்தில் நிற்கட்டும். உதிரனும் தட்டியங்காட்டின் இடதுபுறமிருந்து எதிரியை நோக்கி முன்னேறட்டும். நாளைய போரில் தேர்ப்படை தளபதி கூழையனுக்கு பதில் விண்டன் களமிறங்க இருக்கிறான். நீ சொன்ன திட்டப்படியே அவனும் நானும் நீயும் மூஞ்சலுக்குள் நுழைவோம் என்றான். இரவாதனின் முகத்தில் சுடரின் ஒளி பரவி நின்றது. விண்டன் அவனது வயதொத்த இளம் வீரன். பாரி தனிப்பயணம் மேற்கொள்ளும் போது தேக்கனால் மறை பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்டவர்களில் ஒருவன். அவனும் நானும் தந்தையோடு இணைந்து போரிட்டால் மூஞ்சலை உடைத்து நீலனை மீட்கலாம். இந்த முறை எடுத்த வாழை மட்டையை சுடரில் பற்ற வைக்கவில்லை. கலயத்தில் இருந்த மூலிகை சாற்றில் நனைத்து இதுவரை சூட்டப்பட்ட தீ பகுதியின் மீது ஒட்ட வைத்தான். நாளை நாம் தாக்குதல் போரை நடத்த வேண்டாம். உதிரனின் விற்படையும் குதிரைப்படையும் இன்றைய போரில் பேராற்றல் வெளிப்படுத்தியிருக்கும். அவர்களுக்கு சற்று இளைப்பாறுதல் தேவை. அப்போதுதான் நாளை மறுநாள் மூஞ்சலின் மீதான தாக்குதலை முழு வலிமையோடு நடத்த முடியும் என்றான். சரியென ஏற்றுக்கொண்ட இரவாதன், ஆமாம், பிடரிமான் கரிணி ஆகிய இருவர் தலைமையிலான படைக்கும் தனித்த பயிற்சிகள் தேவை. இன்று மிகவும் களைத்து போய் இருப்பார்கள். நாளை இரவு அந்த பயிற்சியை முழுமையாக எடுத்துக்கொண்டு நாளை மறுநாள் தாக்குதலை தொடுக்கலாம் என்றான் இரவாதன். ஈரமட்டையை விழா விளிம்பின் மேல் போர்த்தியபடியே மீண்டும் கட்டிலில் சாய்ந்தான் தேக்கன். இரவாதன் வெளியேறிய பிறகு முடியனும் தேக்கனும் பேசிக்கொள்ள தேவையேதும் இல்லை. இரவாதனின் பேச்சினூடே பேச வேண்டிய எல்லாம் பேசப்பட்டு விட்டன. பொழுது விடிந்தது. தட்டியங்காடெங்கும் சிதறி கிடக்கும் பிணங்களின் மீது கதிரவனின் ஒளி படர்ந்தது. இரவெல்லாம் முயன்றும் கொல்லப்பட்டு கிடக்கும் தன் வீரர்களின் உடல்களை வேந்தர் படையால் முழுமையாக அகற்ற முடியவில்லை. நேற்று மாலையிலிருந்து குதிரைகளும் மாடுகளும் பூட்டிய வண்டிகளும் பிணங்களை எடுத்துச் சென்றபடியே இருந்தன. ஆனாலும் முடிந்த பாடில்லை. முற்றுகை போர் என்பதால் பரம்பு படையினர் அணிவகுக்கும் பகுதிக்கு பின்புறமும் எண்ணற்ற வேந்தர் படை வீரர்கள் நின்று போரிட்டனர். ஏறக்குறைய அந்த படைப்பிரிவினர் முழுக்க அழிக்கப்பட்டனர். எனவே பரம்பு பக்கம் எண்ணிலடங்காத வேந்தர் படை வீரர்களின் உடல்கள் கிடந்தன. போர்க்கள பணியாளர்கள் இரவெல்லாம் பந்தங்களின் வெளிச்சத்தில் எண்ணிலடங்கா உடல்களை அப்புறப்படுத்தினர். ஆனால் பொழுது விடிந்த பிறகுதான் தெரிந்தது, இன்னும் நெடுந்தொலைவுக்கு வீரர்களின் உடல்கள் கிடக்கின்றன என்பது. அதுவும் எதிரி படையினர் நிற்கும் பகுதியில் தன் வீரர்களின் உடல்கள் கிடப்பது அவமானமாக கருதப்படும். போர் தொடங்கிவிட்டால் அந்த உடல்கள் எதிரிகளின் கால்களிலோ அவர்களுடைய குதிரைகளின் கால்களிலோ தேர் சக்கரங்களிலோ நசுக்கி சிதைவது கொடிதிலும் கொடிது. எனவே அவற்றை அப்புறப்படுத்த பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டனர். ஆடுகள் பூட்டிய வண்டிகளில், குதிரை பூட்டிய வண்டிகளிலும் அப்புறப்படுத்தியவர்கள் இனி அவ்வாறு செய்து முடிக்க பொழுதில்லை என அறிந்து கொண்டனர். மாளிகையின் தரையில் இருக்கும் பெரு விரிப்பு போல மரப்பலகைகளை கொண்டு வந்து ஒன்றோடொன்று இணைத்து பூட்டி பெருஞ்சட்டகத்தை உருவாக்கினர். இறந்து கிடக்கும் வீரர்களின் உடல்களை இழுத்து வந்து சட்டகத்தின் மீது போட்டனர். 5 வண்டிகளில் கொண்டு செல்லும் பிணங்களை ஒரு சட்டகத்தின் மேலே கிடத்தி இழுத்துச் செல்லலாம். ஆனாலும் வேலைகளை வேகப்படுத்துவது எளிதன்று. ஈட்டி பாய்ந்து கிடந்த வீரனின் உடலிலிருந்து ஈட்டியை பிடுங்கி எறிந்த பிறகே அந்த உடலை தூக்கி மரச்சட்டகத்தின் மீது போட முடியும். இல்லையெனில் அடுத்த உடலை தூக்கி போட அது தடையாக இருக்கும். ஒவ்வொரு உடலிலிருந்தும் ஈட்டியை இழுத்து பிடுங்கி வேண்டியிருந்தது. எல்லா உடல்களிலும் எண்ணற்ற அம்புகளும் தைத்து கிடந்ததால் அவற்றை அப்புறப்படுத்துவது எளிய செயலாக இல்லை. அம்புமுனையின் 2 காது பகுதிகளும் மிக கூர்மையாக இருந்தன. தசைகளையும் நரம்புகளையும் இழுத்து கொண்டுதான் வெளியில் வரும். மருத்துவனால் கூட அதை எளிதில் வெளியே எடுக்க முடியாது. ஆனால் போர் பணியாளர்களோ கைகளுக்கு சிக்கியவற்றையெல்லாம் பிடுங்கி எறிந்து உடல்களை தூக்கி மரச்சட்டகத்தினில் போட்டனர். வேலை வேக வேகமாக நடந்தது. 2 ஆள் உயரத்துக்கு உடல்களை குவித்தனர். மரச்சட்டகங்களை இழுத்துச் செல்ல யானைகள் வந்தன.
உடலின் இரு பக்கங்களிலும் கட்டப்பட்ட பெரு வடங்களால் மரச்சட்டங்களை யானைகள் இழுக்கத் தொடங்கின. குன்றென குவிக்கப்பட்ட பிணங்கள் குவியல்களை தட்டிய காடை விட்டு மெல்ல நகர்ந்தன. தனது முதுகு பகுதியில் எண்ணிலடங்காத மனித உடல்களை சுமந்தபடி நத்தை போல ஊர்ந்தது மரச்சட்டகம். இழுபடும் மரச்சட்டகங்களிலிருந்து நழுவிய பிணங்களை மீண்டும் இழுத்து போட்டு நகர்த்தினர். போர் பணியாளர்கள்தான் தாக்குதலின் தன்மையை கணிப்பவர்கள். ஒவ்வொரு நாளும் தாக்குண்டு கிடக்கும் ஒவ்வொரு வீரனையும் வைத்து தாக்குவோரின் திறனை மதிப்பிடுவார்கள். இன்றைய நாளில் வேந்தர் படையின் எண்ணிலடங்காத கவச அணி வீரர்களின் கழுத்து பகுதியில் அம்பு பாய்ந்து இறங்கி கிடக்கின்றன. கவச அணி வீரர்கள் ஓரிருவர் கழுத்து பகுதியில் அம்பு பாய்ந்து இருக்கலாம். ஆனால் இத்தனை பேர் எப்படி குறிபார்த்து வீழ்த்தப்பட்டார்கள்? நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அதுவும் கவச அணி வீரர்களின் உடல்களை தூக்கி மரச்சட்டகத்தில் போடுவது மிக கடினமான ஒன்று. சில நேரத்தில் 3 பேர் சேர்ந்து கூட ஒருவரை தூக்கி போட முடியாது. ஆனாலும் அந்த பணியை வேகமாக செய்ய முயன்றனர். பிணங்களை இழுக்கும் யானையும் அதன் பாகனும் எச்சினியின் வடிவமாக பார்க்கப்படுவர். போர் தொடங்கும் போது அழிவின் தேவதை எச்சினிக்காக பவளவந்திகையை பலியிட்டனர். அதேபோல போர் வெற்றியுடன் முடிந்தால் போர்க்களத்தில் பிணங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட யானைகளையும் அவற்றின் பாகன்களையும் எச்சினிக்கு பலியிட்டு குளிரூட்டுவர். வழக்கம் போல் நாழிகை பரன் நோக்கி தேரிலே வந்தார் திசைவேடர். ஆனால் தேரை ஓட்டும் வல்லவனால் குறிப்பிட்ட தொலைவை கடந்து தட்டியங்காட்டுக்குள் தேரை செலுத்த முடியவில்லை. வீரர்களின் உடல்கள் எங்கும் கிடந்தன. உயிர் துடிப்பு முடிவுறாமல் தவித்து மேலெழும் குரல் ஆங்காங்கே கேட்டது. உடல்களை தேர் சக்கரங்களால் ஏற்றிவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருந்து வல்லவனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு தேரை செலுத்த முடியவில்லை. கடிவாளத்தை இழுத்து குதிரையை நிறுத்தினான். தேரை விட்டு கீழிறங்கினார் திசைவேடர். மரணத்தின் ஆட்சி நடக்கிற நிலத்தை கண்கொண்டு பார்க்கவும் கால் கொண்டு கடக்கவும் முடியாமல் அப்படியே நின்றார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நீண்டு விழுந்த அவரது நிழல் பொழுதாவதை உணர்த்தியது. வேறு வழியே இன்றி பரன் நோக்கி நடக்கத் தொடங்கினார். மூஞ்சல் எங்கும் போர் தொடங்கப் போகும் நேரத்துக்குரிய பரபரப்புடன் இருந்தது. உதயஞ்சேரல் மட்டும் போருக்கான கவச உடை அணிந்து தனது கூடாரத்தை விட்டு வெளியேறினான். மற்ற 2 பேரரசர்களும் இன்னும் கூடாரம் விட்டு வெளிவரவில்லை. மெய்காப்பாளர்களும் அகப்படையினரும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தனர். குலசேகர பாண்டியன் கூடாரத்தை விட்டு வெளியேறும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அப்போது புதிய விற்பன் அவரை காண வந்தான். நேற்று இரவு நடந்த உரையாடல் அவனுக்கு பெரும் குழப்பத்தையும் கோபத்தையும் உருவாக்கியிருந்தது. மையூர் கிழாருக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு துணிச்சல்? மூவேந்தர்களின் தலைமை தளபதியை பாண்டிய பேரரசர் இருக்கும் அவையில் அவரின் முன் தாக்குதலுக்கு தகுதியற்ற தளபதி என்று எப்படி அவனால் சொல்ல முடிந்தது? கொந்தளிக்கும் கேள்விகளை குலசேகர பாண்டியனிடம் முன்வைத்தான் புதிய விற்பன். இதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லையா என்றதோர் ஏளனமான பார்வையோடு குலசேகர பாண்டியன் சொன்னார். நேற்று நமது படை பேரழிவை கண்டது. முற்றுகை தகர்க்கப்பட்டு முற்றுகையிட்டவர்கள் பெரும் தாக்குதலை காண்பது போர்க்களத்தில் தோல்விக்கு இலையான ஒன்று. எந்த ஒரு மன்னனும் அதன் பிறகு போரிடும் முடிவை தொடர விரும்ப மாட்டான். சேரனுக்கும் சோழனுக்கும் நம் மீதான நம்பிக்கை முற்றிலும் சிதையும்படியான நாள் நேற்று. அந்நிலையில் வழக்கம் போல் இரவில் மூவரின் சந்திப்பு அமைந்தால் பேச்சும் முடிவும் நமக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். அதை மாற்ற வேண்டும் என சிந்தித்தேன். மையூர் கிழாரை அழைத்து அவையில் மூவேந்தர்களின் அனைத்து தளபதிகளின் மீதும் கடும் குற்றச்சாட்டை முன்வைக்கச் சொன்னேன் என்றார். புதிய விற்பன் வழக்கம் போல் திகைப்புற்றான். குலசேகர பாண்டியன் தொடர்ந்தார். ஆனால் மையூர் கிழார் இந்த வாய்ப்பை தனக்கானதாக முழுமையாக மாற்றிக்கொண்டான். நானே எதிர்பார்க்காத அளவு இருந்தது அவனது சீற்றம். புதிய விற்பனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் தலைமை தளபதியை அவன் அவ்வாறு சொல்லியிருக்க கூடாது என்ற பேச்சை தொடர்ந்தபோது குலசேகர பாண்டியன் குறுக்கிட்டு சொன்னார். அதுவல்ல இப்போது முக்கியம். மகிழ்வூட்டும் செய்தி ஒன்று அதிகாலை என்னை வந்தடைந்தது என்றார். புதிய விற்பன் வேந்தரின் முகத்தை உற்று பார்த்தபடி அவர் அடுத்து உதிர்க்கப் போகும் சொல்லுக்காக காத்திருந்தான். குலசேகர பாண்டியன் சொன்னார். இன்று மாலை பொற்சுவை பாரியை காண இரளிமேட்டுக்கு செல்கிறாள். நம் வீரர்கள் அவள் அறியாதபடி பின் செல்ல உள்ளனர். நாம் எதிர்பார்த்த நாள் இது. திசைவேடரின் கை உயர்ந்ததும் தட்டியங்காட்டின் 5ஆம் நாள் போருக்கான முரசின் ஓசை ஒலிக்கத் தொடங்கியது. ஆனால் தட்டியங்காடெங்கும் பிணங்களை அகற்றும் பணி முழுமையாக முடியவில்லை. பெருமரச் சட்டங்களை யானைகள் இழுத்தபடியே இருந்தன. பரம வீரர்கள் அணிவகுத்து நிற்பதற்கு முன்பும் பின்பும் இன்னும் உடல்கள் கிடந்தன. உடல்களை முழுமையாக அகற்றாமல் நாம் முன்னேறி செல்ல வேண்டாம் என்று கூறினான் முடியன். வேந்தர்களின் படையோ வெகு தொலைவில் அணிவகுத்தபடி அப்படியே இருந்தன. பரவு படை முன்னகராததால் அவர்களும் முன்னகரவில்லை. எச்சினி யானைகள் பிளிரலுடன் மரச்சட்டங்களை இழுத்து கொண்டிருந்தன. கருங்கை வாணன் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. பேரரசரின் உத்தரவுக்கேற்ப செயல்படுவோம் என காத்திருந்தான். பேரரசரோ கூடாரம் விட்டு காலம் தாழ்த்தித்தான் வெளியேறி வந்தார். கருங்கை வாணன் அவரின் பார்வையில் நின்றிருந்தான். அவனது முகம் இருண்டிருந்தது.
அதை பார்த்தபடி தனது இறுக்கத்தை தளர்த்தாமலேயே பேரரசர் சொன்னார், தற்காத்து நெல், எதிரிகள் முன்னேறி வந்தால் மட்டும் தாக்கு. முடியனும் அதே முடிவில்தான் இருந்தான். விற்படை வீரர்களுக்கு இன்று அதிக வேலை கொடுக்கக்கூடாது. அதே போல குதிரைப்படையையும் இன்று கடினமான தாக்குதலுக்கு உட்படுத்தக்கூடாது. எனவே காலாட்படை வீரர்களையும் தேர்ப்படை வீரர்களையும் முன்புற அணிவகுத்து செய்தான். தேர்ப்படை தளபதியாக விண்டனுக்கு இன்றுதான் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவன் ஏறிச் சென்று தாக்கும் துடிப்போடு இருப்பான். எனவே அவனிடம் தெளிவான கட்டளைகளை பிறப்பித்தான் முடியன். தட்டியங்காடெங்கும் பேரமைதி நிலவியது. மரணத்தின் நாட்சி கண்டு மனிதன் நிலைகுலைந்து நிற்கிறான் என்று திசைவேடருக்கு தோன்றியது. போர் தொடங்குவதற்கான முரசின் ஓசையை கேட்ட பிறகும் இரு பக்க படைகளும் பாய்ந்து முன்னகரவில்லை. மரணத்தின் பேயுருவுக்கு முன்பு அசைவற்று நிற்கும் காட்சி தெளிவாக தெரிந்தது. எச்சினி யானைகள் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மரச்சட்டங்களை இழுத்து கொண்டிருந்தன. பொழுதாகிக் கொண்டிருந்தது. போர்க்களத்தின் ஓர் எல்லையிலிருந்து மறு எல்லை வரை கண்களை ஓடவிட்டு துல்லியமாக பார்த்தார் திசைவேடர். வேறு எங்கிருந்தாவது தாக்கி முன் வருவதற்கான திட்டம் ஏதும் இருக்கிறதா என கவனித்தார். அதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை. காலாட்படையின் சில அணிகள் முன்னகர தொடங்கின. பிற்பகலுக்கு பிறகு அங்குமிங்குமாக சிறு சிறு மோதல்களை தேர்ப்படையினர் நடத்தினர். ஆனாலும் இருதரப்பும் மொத்த படையை முன்னகர்த்தவில்லை. இருபடை தலைமை தளபதிகளும் தெரிந்தே ஒரு விளையாட்டை விளையாடுகின்றனர். ஆனால் இறுதி நாழிகையில் பெருந்தாக்குதல் நடக்கும் என்று எண்ணினார் திசைவேடர். அந்த தாக்குதலின் போது நாம் கவனமாக பார்த்தறிய வேண்டும். கடைசி நாழிகையை பயன்படுத்தி சதியை நிகழ்த்தலாம் என எண்ணினார். எந்த சூழலிலும் களத்தின் நடுவில் இருக்கும் இந்த பரணி நிற்கக்கூடாது. படைகளின் போக்கிற்கேற்ப வேந்தர் தரப்பில் இருக்கும் பரங்களி மீதோ அல்லது பரம்பின் தரப்பில் இருக்கும் பரங்களி மீதோ ஏறி நின்று உற்று கவனிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் பிற்பகலிலும் போக்கு காட்டும் போரைத்தான் இருதரப்பும் நடத்தினர். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஈட்டிகள் குறுக்கிட்டு பாய்ந்தன. அம்புகள் விடுக்கும் ஓசை மிக மெல்லிதாகவே காற்றில் ஏறி வந்தது. இரண்டொரு தேர்கள் அவ்வப்போது விரைந்து கடந்தன. சற்றென நினைவு வந்தவராக திசைவேடர் நாழிகை வட்டிலை குனிந்து பார்த்தார். அவரால் நம்பவே முடியாத ஒரு நாளாக இன்றைய நாள் முடிய இருந்தது. நீண்ட நிழல் 3ஆம் கோட்டை தொட்டது. அவர் கைகளை உயர்த்தினார். முரசின் ஓசை எங்கும் மேலெழுந்தது. 5ஆம் நாள் போர் முடிவுற்றது. இருதரப்பு படைகளும் தங்களின் பாசறைக்கு திரும்பின. கதிரவன் காரமலையின் பின்புறம் இறங்கத் தொடங்கினான். ஒளியின் கைகள் மறையத் தொடங்கின. சேரன் செங்கனச்சோழனின் கூடாரத்துக்குள் வந்தான். குலசேகர பாண்டியனின் கூடாரம் நோக்கி புதிய விற்பன் விரைந்தான். அனைவரும் எதிர்பார்த்த இரவு வரத் தொடங்கியது. இத்துடன் அத்தியாயம் முடிவடைந்தது. நன்றி.